வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வாரப்பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்பொழுது உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார பொது பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாண்டை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், 3ஆம் இடத்தில் முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கின்ற யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. மிக சிறப்பான அமைப்பு. பொதுவாக 3லே சனி இருப்பது யோகம். அதே சமயத்தில் வக்ரம் அடைகின்ற பொழுது சில தடைகளை கொடுப்பார். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை அந்த தடைகளும் இல்லை. காரணம், உங்கள் ராசிக்கு 3லே அமர்ந்திருக்கின்ற சனி ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரம் அடைவார்.
டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 4 மாதங்கள் 2 வாரங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை வக்ரமாக இருக்கப் போகிறார். ஆனால் அந்த நாட்களிலே உங்களுக்கு சனிக்கு குருவோடைய பார்வை இருக்கிறது. உச்சமாக இருக்கக்கூடிய குருவோடைய பார்வை இருப்பதனால் சனி வக்ரமாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். பொதுவாக 3ஆம் இடம் 6ஆம் இடத்தில் வக்ரமாக ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய நன்மை. அதுவும் அசுப கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் உபசயஸ்தானம் என்று சொல்வோம். உபசயஸ்தானம் என்றால் 3, 6, 10, 11 இந்த 4 இடங்கள். அந்த இடங்களை உங்களுக்கு ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய பலம். இங்கே 3ல் சனி இந்த ஆண்டை பொறுத்த முழுமையாக இருக்கக்கூடியவர். ஜூலை 26 வக்ரம் அடைந்தாலும் உங்களுக்கு குருவோடைய 9ஆம் பார்வை சனி மீது இருக்கும். சனி குருவோடைய வீட்டில் இருக்கார். குருவுடைய பார்வையும் இருக்கு. குரு சனியை மதிக்கக்கூடியவர், சனி குருவை மதிக்கக்கூடியவர். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான ஆண்டு. கடந்த ஆண்டும் உங்களுக்கு 3லே சனி இருந்தாலும் வக்ர காலங்களிலே சில சோதனைகளை கொடுத்திருப்பார். கடன் பிரச்சனையை எடுக்கின்ற முயற்சியிலே சில தடைகள். ஏன்னா மகர ராசி நிர்வாக திறமை கொண்ட ராசி. ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவர். நீங்கள் ஒரு வேலையே செய்து கொண்டிருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த எண்ணம் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும். பணம் எப்பொழுதும் எப்படி ஈட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திக்கக்கூடியவர், செயல்படவும் கூடியவர்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு இல்லையா, கர்மஸ்தானம் இல்லையா, சனியோ கர்மக்காரர்கள். சனி உங்கள் ராசிக்கு அதிபதினா அவரே 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு மதி. பணம் எப்படி புரட்டுவது, பணம் எப்படி சம்பாதிப்பது என்பது உங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் நிர்வாக திறமைன்றது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சனி 3லே ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கார். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு உங்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு சாதகம் என்றால் இன்னொரு இடத்துல பாதகம் இருக்கும். அது ராகு கேது. ராகு உங்கள் ராசிக்கு 2ல் இந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 8ல் கேது இருக்கார். டிசம்பர் 6 உங்கள் ராசிக்கு தான் ராகு வரப்போகிறார். கேது 7ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரை ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இல்லை. பொதுவாக 2லே ராகு இருக்கும் பொழுது ராகுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மாதக்கோள்கள் தான் சேருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தை மாசியில் சூரியன் சேருவார். அதுவும் நல்லது இல்லை கிரகண நிலை. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை ராகு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவர். கேது சில சமயங்களிலே மனதை குழப்பக்கூடியவர். சனி வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்தார் என்றாலும் சனி உங்கள் மனதில் உற்சாகத்தை கொடுத்தார், கேது குழப்பத்தை கொடுப்பார். இதனால் என்ன செய்யலாம்? நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது இறை வழிபாட்டிலே துர்க்கையை வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே ராகு காலத்திலே நீங்கள் ராகுவோடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், துர்க்கை பாடல்களை கேளுங்கள். முடிஞ்ச ஆலயம் செல்லுங்கள். தினந்தோறும் ராகுவோடைய துர்க்கையுடைய காயத்ரி மந்திரம் அதை கேட்பது நல்லது. அது யா தேவி சர்வபூதேஷி சக்திரூபிணி அப்படின்ட்டு வரும். அந்த சர்வரூப உதேஷி நமக அப்படின்ட்டு அது நீங்கள் சொல்லலாம். அதை சொல்லுவது இன்னும் நல்லது. யா தேவி சர்வபூதேஷி சக்தி ரூபிணி நமஸ்துதி 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 நமோ நமக. அது அற்புதமாக அந்த மந்திரத்தை சக்தியே வணங்கி வரும்போது, துர்க்கையை வணங்கி வரும்போது ராகுவால் பாதிப்பு இருக்காது. அதே போல் கேது கணபதி சக்தி கணபதியை வணங்குங்கள். ஒரே நேரத்தில் 2 ஒரு சிலை விநாயகர் சிலையை வாங்கிக்கோங்க. அவருக்கு ஒரு பேர் சக்தி கணபதின்னு வைங்க. சக்தி கணபதி நிறைய கோவிலில் இருக்கார். விநாயகர், செல்வ கணபதி, சக்தி கணபதி அப்படின்ட்டு. அந்த சக்தி கணபதி அப்படின்னு சொல்லும்போது கேதுவும் வணங்கின மாதிரி ஆயிடுச்சு. ராகுக்குரிய சக்தியும் வீட்டில் வச்சுக்கிட்டா மாதிரி. வீட்டில் ஒரு தண்ணி வாங்கி தினந்தோறும் சின்ன டம்ளரில் பால் வச்சு தினந்தோறும் அபிஷேகம் பண்ணுங்கள். வெற்றி நமக்கு வேண்டும். நம்ம மிகப்பெரிய சாதனையாகணும்னா சில தியாகங்களும் செய்ய வேண்டும், சில நேரங்களையும் ஒதுக்க வேண்டும். அதுதான் உண்மை. சில தியாகங்கள் அற்ப சந்தோஷத்துக்கான தியாகங்கள் செய்கின்ற போது நாம் மிகப்பெரிய சாதிக்க முடிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். ஆக இந்த ஆண்டை பொறுத்த ராகு சில பாதிப்புகளை கொடுப்பார். 2ல் ராகு குடும்பத்தில். ஆனால் இன்னும் ஒன்று, 2ல் ராகு இருந்தாலும் குருவோடைய பார்வை ஜூன் 1 வரைக்கும் இருக்குது. ஜூன் 1 வரைக்கும் 2ல் தனஸ்தானத்தில் ஏன்னா 2ஆம் இடம் முக்கியங்க. தனம், குடும்பம், வாக்கு, கல்வியை கெடுப்பார். ஆனால் குருவோடைய பார்வை ஜூன் 1 வரை இருக்குங்க. அதுவரை பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆயிடுது. இந்த ஆண்டு 2 குரு பயிற்சி இருக்குது. அது அடுத்ததான் வரேன். ஆக அந்த ஜூன் 1 வரை ராகுவால் பாதிப்பு இல்லை. ஆனால் கேது 8ல் இருக்காரே. கேது 8ல் இருக்கும்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிக்க இல்லை. இந்த இடத்துல ராகு ஜூன் 1 வரை உங்களுக்கு பாதிப்பை செய்ய மாட்டார். கேது 8ல் இருக்கும்போது 7ல் கிரகங்கள்னா மாதக்கோள்கள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேதுக்குரிய வழிபாட்டு முறையை தினந்தோறும் சக்தி கணபதியை வணங்கி வாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது, நீங்கள் சக்தி கணபதி வரணும். இந்த ஆண்டை பொறுத்தவரைங்க ஜூன் 1 முன், ஜூன் 1 பின் அப்படி பிரிச்சுக்கணும். ஜூன் 1க்கு முன் எப்படி இருக்கும்? ராகுவால் பாதிப்பு இல்லை.
ஜூன் 1க்கு பின் குரு பெயர்ச்சி. இந்த ஆண்டு ஜூன் 1 வரை உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அதில் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ரம். 6ஆம் இடம்னா மிதுனம். மிதுனத்தில் ஜூன் 1 வரை இருக்காருங்க. குருவை ரொம்ப நல்லா தெளிவாக பார்த்தோம். முன்னூரில் இன்னும் விரிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஜூன் 1 வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3க்குரியவன் 12க்குரியவன் குரு. அவர் 6ல் இருக்கிறது நல்லது தான். 3 12க்குரியவன் அதை வந்து அந்த 6ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். இதில் வக்ரமாக இருக்கிற காலம் நன்மை அதிகம். ஏற்கனவே சொல்லல 3 6ல் கிரகம் வக்ரமாக இருந்தால் யோகம்ட்டு உங்கள் ராசிக்கே 3 12க்குரியவர் தானே குரு. 3ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் தனுசு. குரு உங்களுக்கு யோகாதிபதி அல்ல, சுக்கிரன் தான் யோகாதிபதி. ஆக குரு வக்ரமாக இருக்கிறது யோகம். 11 மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் 6ல் இருக்கிறனால திடீர் வெற்றிகள், எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, எதிரிகளை ஆளக்கூடிய திறமை, அது வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல குரு நன்மையை தான் செய்வாங்க, கெடுதலை செய்யலாம். குரு பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலும் மனசை தான் கெடுப்பார், அறிவை கெடுப்பார். அந்த அறிவுக்காரகன் அவன். புதன் வந்து புத்திக்காரகன், வித்யாக்காரகன். குரு அறிவு. குருனா நமக்கு குருமார்கள் என்ன நமக்கு சொல்லிக் அறிவை விரிவுபடுத்துறது நம்ம குரு தானே, நம்ம பேராசிரியர் தானே, ஆசிரியர் தானே, டீச்சர் தானே. எனவே இந்த இடத்துல 6ல் இருக்க குரு வக்ரமாக இருக்கும்போது நன்மையை செய்வார். வக்ர நிவர்த்தி ஆனாலும் யோகத்தை தான் செய்வாரா? யோகம் பெருசாக செய்ய மாட்டார், ஆனால் மனசை கெடுக்க மாட்டார். ஏன்னா 3க்குரியவனும் 12க்குரியவன் இருக்க. இப்போ ஐடி ஃபீல்டு இருக்கணும், ஃபாரின் கம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தனுசு ராசியை 12ஆம் பார்க்குறார். இந்த ஜூன் 1 ராசிக்கு 7க்கு வர, 7ல் வந்து உச்சம் பெறார். 7ல் குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். உச்சம் பெறுவர உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம்னா சனியை பார்ப்பார். 9ல் மீன ராசியில் இருக்கிற சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக பார்க்குறார். நான் ஏற்கனவே சொன்னீங்களா, ஜூன் 1 குரு வந்துடுறார் எங்க 7ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு சனி ஜூலை 26 தானே வக்ரமாகிறார். அப்போ குரு பார்க்குறார். குரு தான் வீட்டை பார்க்குறார். அந்த வீட்டில் சனி வக்ரமாக இருந்தால் தட்டி வைப்பார். எப்பா என் வீட்டில் இருந்துன்னா நீ ரொம்ப வந்து குடைச்சல் கொடுக்குற, அமைதியாக இரு, நான் உச்சமாக இருக்கேன், நான் பலமாக இருக்கேன்ட்டு சனி கட்டுப்படுவார். குருவுக்கு சனி கட்டுப்படுவார். குருவுக்கு மட்டும்தான் சனி கட்டுப்படுவார். ராகுவே குருவுக்கு கட்டுப்படுவார். ஆகையால் குரு சனியை வக்ரமாக இருக்கிற சனியால் பாதிப்பில்லை. அதுதான் முதல்ல சொன்னேன். இங்கே என்ன, இந்த இடத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்த பிறகு கேதுவால் பாதிப்பில்லை. கேது உங்களுக்கு 8ல் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லைன்னு சொன்னேன் இல்லை. ஆனால் ஜூன் 1 தான் 7ஆம் இடத்துக்கு குரு வர. இப்போ கேதுவால் பாதிப்பில்லை. ஆனால் ராகுவை குரு பார்க்கல. அப்போது பண விஷயத்தில் கவனம். குரு உங்களை ராகுவை பார்க்கவில்லை. 2ஆம் இடத்துல ராகு தனியாக இருக்கார். அப்போது இந்த ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை ராசிக்கு 7ல் குரு இருக்க போகிறார். ராசிக்கு 7ல் கடகத்தில் உச்சமாக இருக்க போகிறார். இருந்தாலும் பெரிய அளவில் லாபங்கள் வரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் சில சலசலப்பு வேலைன்னு போகிறீங்களே, நீங்கள் என்ன வீட்டிலே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த ராகு அதட்டில் கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் அது 2ஆம் இடம். கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்விக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கோடியாக கொடுத்தாலும் படிக்காதவன் எவ்வளோ பேர் இருக்கான், கோடியாக வச்சுருக்கான். கோடியாக இருக்கும், ஆனால் அவனுக்கு எழுது படிக்க கூட தெரியாதுன்னுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள் கல்வியிலே கவனம் வேண்டும். எப்போ இந்த ஜூன் 1 அக்டோபர் 31 வரை. அக்டோபர் 31 அன்று குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 8க்கு சிம்மத்துக்கு வர அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார். அடுத்த ஆண்டு 2027 மீண்டும் கடகத்துக்கே போவார். அது 2024 தான் போகிறார். அப்போ உங்களுக்கு குருவோடு கேது குரு சேர்க்கை, அது வந்து ஒரு கோடீஸ்வர யோகம். ஆனால் 8ல் இருக்குது. ஆனால் 8 திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றிகள், பெரிய வெற்றி. அதெல்லாம் குரு கேது 8ல் சேரும்போது அற்புதமாக இருக்கும். ஆகையால் இந்த சேர்க்கை குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது டிசம்பர் 6 வரை. எனவே இந்த ஆண்டு மகரத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. நவம்பர் மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம். அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு கோள்கள் எல்லாம் மாத கோள்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சூரியன் 10ல் இருப்பார், 11ல் இருப்பார், புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாம் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. எனவே நவம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். எழுதி வச்சுக்கோங்க. நவம்பர் மாதம் இந்த ஆண்டு இப்போ நம்ம பதிவு உங்களுக்கு நவம்பர்லேயே வரலாம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நவம்பர். ஆனால் இந்த நவம்பர் 2026 உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் இருக்குது. எனவே இந்த குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கார், 7ல் இருக்கார், அப்புறம் 8க்கு வர. 8ல் குரு இருந்தாலும் ஏற்கனவே 6ல் இருக்கிறதுக்கு தான் 8லையும் 3 12க்குரியவர், 3 12க்குரியவர் உங்களுக்கு 6ல் இருக்கார்.
ஜூன் 1 வரை. அக்டோபர் 30 8 இருக்கார். இதெல்லாம் ஒரு விபரீத ராஜயோகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்து துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்து 6 இருக்கும்போது கூட அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பார், துலாம் ராசியை பார்ப்பார், நல்லது தான். 7 வரும்பொழுது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார். எனவே இந்த ஆண்டு மகரத்தை பொறுத்தவரை சனியும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பு, குருவுடைய தொடர்பும் பெறுவார். இந்த ஆண்டு முழுவதும் சனி மிக பலமாக இருப்பதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும் வெற்றிகளும், பல தொழில்கள் துவங்கக்கூடிய யோகம், வியாபாரத்தில் புதிய கிளைகள் துவங்கக்கூடிய யோகம், உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் பெயர் பெரிய அளவிலே பிரபலமாகும். இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு மிக சிறந்த பொற்காலம்னே சொல்லலாம். இந்த 2026 ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக மிக சாதகமான ஆண்டாக அமைந்திருக்கு. பெரிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவற்றில் வெற்றிகளை பெறுவீர்கள். ஏன்னா 3 சனி முயற்சி, தைரியம், அந்த தைரியத்தோடு வெற்றி என்ன சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் தொழில் வியாபாரத்தில் இருக்குது. உத்தியோகமும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிக்கேற்ற வெற்றிகள். எந்த விதத்திலும் உங்களுக்கு பகை இல்லை. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில், உங்களுடைய வேலையில் செய்கிற இடத்துல எந்த விதத்திலும் ஒரு பகை இல்லை. எல்லாரும் சுமூகமாக இருக்கும். ஏழையில் பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ, ஆனால் அதையும் தாண்டி வந்தீர்கள். காரணம் சனி ராசிக்கு அதிபதி இருந்தாலும் இந்த ஆண்டு வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி தான். உங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. பெரிய வேலை கிடைக்கும். புதிய வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். படித்து முடித்து வெளியே வரவங்களுக்கு நல்ல வேலை அமையும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குது. சாதகமாக அப்படின்னா ட்ரம்ப் ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கார். அமெரிக்காவில் பலருக்கு கனவு, ஆனால் மற்ற நாடும் இருக்குது. இதனால் நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்த மேலதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி. குடும்பம் என்று பார்க்கணும், சந்தோஷங்க. இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 6 குரு இருந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்பேன், 7 குரு இருந்தால் 7ஆம் இடம், கணவன் மணி குருவில் ரொம்ப அந்யோன்யம், அன்பு, பாசம். ஏன்னா இந்த ஆண்டு எப்போ நான் சொன்னேன்னா, அந்த ஜூன் 1க்கு அப்புறம் ராகு தனியாக இருக்க அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த நேரத்தில் 7 இருக்கிற குரு நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுவீங்க. உங்களுடைய அன்பு கணவனோ மனைவியோ அவங்க எந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணுவாங்க. 7 குரு உச்சமாக இருக்காரு, நீங்கள் தான் வார்த்தையை விடுவீங்க. எப்போ இந்த ஜூன் 1 அக்டோபர் 31 கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். நேரம் அவங்களுக்குன்னு ஒதுக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும். அந்த நேரம் உங்களோட பிஸி ஷெட்யூல் இருக்கும். பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு வேலையிலே பிஸியாக இருப்பீங்க, நிறைய ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் குடும்பத்தின் மீது இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை, யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.